ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன க்ளீனிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பு, அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராச் பிளேட்டில் வர இந்த ஸ்பாஞ்சு வைப்பு தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற சூப்பரான ஒரு லிக்விட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லிக்விடுங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிற இன்ஃபெக்ஷன் கில்லர். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், நம்ம கைக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவு ஏற்படுத்தாது. மேலும் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இது ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு லங்ஸ் அஃபெக்ஷனும் ஏற்படாதுங்க. இது பாருங்கள், க்ளீன்ஸ் மைக்ரோவேவ்ஸ், கிச்சன் ஹாப்ஸ், டேபிள் ஹாப்ஸ், சிம்னிஸ், ஸோ எல்லா விதமான பொருட்களையும் வந்து க்ளீன் பண்ணக்கூடியதுங்க. கூடுதலாக வந்து இது வந்து கொசுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிலாம் இருக்கும், பள்ளி தொல்லையெல்லாம் இருக்கும். ஸோ இது இன்செக்ட்ஸு எதுவுமே வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த கிச்சன் வந்து ஸ்மெல்லே இருக்காதுங்க. கூடுதலாக வந்து எல்லாமே காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து போய் கிடக்கும். கூடுதலாக வந்து ஜெர்ம்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது பாருங்கள், டு நாட் மிக்ஸ் வித் எந்த ஒரு ஆசிடோட கலக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது கையில் புண்ணு இருந்துச்சுன்னா கையில் க்ளோஸ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்க்கலாம். இது ஒரு 500 mlங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 130 ரூபா. இப்போ இதை வச்சு நம்ம கிச்சன் வந்து எல்லா பொருட்களையும் வந்து க்ளீன் பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்பாஞ்ச் வைப், கிச்சன் க்ளீனோட லிக்விட், இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. பாருங்கள், கிச்சனுடைய கவுண்டர் டாப்பு, அப்புறம் வந்து இன்னும் வால் பக்கத்துலேயே வந்து நம்ம கிச்சன் வால் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கேயே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பாரு ஸ்ப்ரே அடிச்சு விட்ருங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு மாப்பு அதாவது மூஞ்சியில் வந்து எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்ஷனும் ஏற்படாது. ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். கையிலலாம் வந்து எதுவும் படாது. ஆனால் காயம் இல்லாமல் பார்த்துக்குங்க. காயம் இருந்துச்சுன்னா கையில் வந்து ஒரு உரை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப்பாக அடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ராட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வைப்பை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தொடச்சி விட்றலாம். பாருங்கள், நம்ம துடைக்க முன்னாடியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து லேஸான ஒரு கிரே கலரில் இருந்துச்சு கவுண்டர் டாப்பு. இப்போ வந்து பாருங்கள் பாலிஷ் பண்ண மாதிரி வந்து அவ்வளோ பிளாக்கிஷாக இருக்குது. கூடுதலாக வந்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த துடைக்கும் போதே வந்து வாசனை வந்து சூப்பராக வந்து கிச்சனே வந்து மணக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லெமன், இது வீட்டிலே வந்து நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் வந்து சில சயின்டிஃபிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இது போல் வந்து ஆர்கானிக் மெத்தடில் உள்ள இந்த இன்செக்டிசைட்ஸை நீங்களே யூஸ் பண்ணி விலையும் குறைச்சல் தான். ஸோ வந்து உங்களால் அஃபோர்டபுள் பண்ணுற ப்ரைஸ் தாங்க. ஸோ வந்து தைரியமாக நீங்கள் வந்து வாங்கலாங்க. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லெமன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக வந்து நிறையா கெமிக்கல் அல்லாத ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சனை தொடச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் அவ்வளோ க்ளீனிங்காக இருக்குது. நல்லா பளபளன்னு இருக்குதுங்க. எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். துடைக்க வந்து வாசனையாகவும் இருக்குது. கூடுதலாக வந்து நம்ம கவுண்டர் டாப்பை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்க. இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வைப்பில் வந்துருக்குது. இப்போ இதை வச்சு நான் வந்து அவனை வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க. இப்போ அவன்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கேக் செஞ்சு அதோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தங்கியிருக்கும். ஸோ இது போல் வந்து கிச்சன் கிளீனர் மூலமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வைப்பை வச்சு நம்ம வந்து தொடச்சி விட்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம வைப்பை வச்சு தொடச்சி விட்றோம். பாருங்கள், துடைக்க பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு தேவையில்லை. ஏன்னா வந்து நமக்கு கையில் எந்த ஒரு அதாவது இன்ஜுரியுமே வராது, இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ தைரியமாக நீங்கள் துடைக்கலாங்க. பாருங்கள், இப்போ அவன் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு. எவ்வளோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ இதை வச்சு நான் வந்து பிரெட் மேக்கரை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதாவது பிரெட் டோஸ்டர், இதையும் வந்து அடிக்கடி வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது அந்த கருகள் வந்து மேலே வந்து ஒரு ஸ்மோக்கியாக இருக்கும். ஸோ இதை வச்சு துடைக்கும் போது ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. இப்போ இதையும் வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டோன்னா நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்கும். அடுத்தது பாருங்கள் மிக்ஸி. நான் ஏற்கனவே இதை வச்சு தொடச்சதுனால பெருசாக உங்களுக்கு அழுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அன்னன்னைக்கு வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள சட்னிகளுடைய அந்த கரைகள்லாம் வந்து அந்த மிக்சியில் பட்டிருக்கும். ஸோ வந்து தினைக்கும் வந்து நம்ம இது போல் வந்து மிக்ஸி வகைகளை நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களை இது போல் வந்து க்ளீனிங் பண்ணும்போது இந்த கொசுக்கல்ல அப்புறம் வந்து அந்த தொல்லையெல்லாம் வந்து வரவே வராது. கூடுதலாக வந்து இந்த ஈக்கல்லாம் வந்து உட்காராது. நம்ம கவுண்டர் டாப்பில் நம்ம எந்த ஒரு பொருளையும் தைரியமாக வைக்கலாம். ஆனால் எது போட்டாலும் மூடி என்னது. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜிலே வந்து இது போல் வந்து கரையில் வந்து நம்ம கையோட அச்சில் வந்து கையில் அந்த இதில் படும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இது போல் வந்து லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வைப்பை வச்சு தொடச்சிங்கன்னா அந்த கைப்பிடியோட அந்த அச்சு, அப்புறம் வந்து மாவை எடுக்கும் போது அதோடைய கரை,
அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பால் வந்து பட்டுச்சுன்னா அதோடைய கரை எல்லாமே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேலே படும். ஸோ எல்லாத்தையும் இது போல் லிக்விடை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா கிச்சன் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே வந்து வாசமாக இருக்கும். இன்னொரு நாளில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எப்படி வந்து இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணுறதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல வந்து இப்போ நம்ம மேலுள்ள சர்ஃபேஸை மட்டும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இந்த இண்டு இடுகளெல்லாம் வந்து கரையெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் வந்து இது போல் ஸ்வைப்பை வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டோன்னா சுத்தமாக வந்து அழுக்கு இருக்காதுங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. சூப்பராக ஷைனிங்காக இருக்குதுங்க. இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த சிங்க்குக்கிட்ட இருக்க பைப்புக்கிட்ட இதே போல் வந்து அந்த உப்பு கடிஞ்சு ரொம்ப கரையாக இருக்கும். அதுக்கும் வந்து இந்த க்ளீனரை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்வைப் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம பாத்திரம் கழுவுற அந்த இந்த ப்ரஷ்ஷை வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாவே அதில் உள்ள அந்த கரைகள்லாம் வந்து சுத்தமாக போயிடுங்க. பாருங்கள், இண்டிவிடுகளெல்லாம் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்ருங்க. வேறு இந்த ஒரு லிக்விட் மூலமாக வந்து கிச்சனில் உள்ள எல்லா பொருட்களையும் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா வந்து சுத்தமாக வந்து அந்த கரையெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்போ வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் லேசாக ஸ்வைப்பை வச்சு தொடச்சி விட்டிங்கன்னாவே அதோட கரையெல்லாம் சுத்தமாக போயிடும். அவ்வளோதான். இப்போ கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் வந்து நம்ம ஸ்வைப்பை வச்சியும் க்ளீனரை வச்சியும் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எதை க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸ்லலாம் பாருங்கள் உப்பு கரை படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. அதையும் இந்த க்ளீனர் மூலமாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து நம்ம தனித்தனி ப்ரஷ்ஷை வச்சுக்கணும். ஸோ கிச்சனுக்குள்ள உள்ள ப்ரஷ்ஷு, டாய்லெட்லேருந்து தனியாக வந்து ப்ரஷ்ஷெல்லாம் வந்து அவைலபிள் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ வந்து நான் டைல்ஸெல்லாம் வந்து இந்த கிச்சன் கிளீனரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னே வந்து பாத்ரூம் கிளீனர் இருக்குது. நீங்கள் கிச்சன் சப்போஸ் பாத்ரூம் கிளீனர் தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட இந்த கிச்சன் கிளீனர் உள்ள இதை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பாத்ரூமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அவ்வளோதான். நார்மலாக வந்து இல்லைனா கூட இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து இந்த பாத்ரூம் சிங்கையே வந்து இது போல் வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிங்க்கு, டைல்ஸு எல்லாத்துலேயும் வந்து இந்த ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு வந்து லேசாக அந்த சிங்க்கில் வந்து நம்ம க்ளீனர் வந்து ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு லேசாக வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை கொஞ்சம் நனைச்சி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு அழுக்கு வந்துடும். இப்போ தண்ணியை திறந்து விட்டுக்கோங்க. இப்போ சின்ன பவுல் இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் நல்லா அந்த ப்ரஷ்ஷை வந்து நனைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியை வந்து தொட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டிங்கன்னா அந்த சிங்க்கில் வந்து ஏற்கனவே கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக போயிடும். அடிக்கடி வந்து இதை க்ளீனர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோவா அழுக்கு இருக்காது. ஆனால் தினைக்குமே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வந்து பாத்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும், மனமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்காது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் இந்த மேலே தொங்க விடும் இல்லைங்களே, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் பாத்ரூமாக இந்த க்ளீனர் வச்சு யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த பாத்ரூமே வந்து மனமாக இருக்கும். ஸோ எந்த வேறு ஆர்டிஃபிஷியலான க்ளீனரையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிவியில் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதிகப்படியான வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அது கைக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ பாருங்கள், டைல்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க. நல்லா பாருங்கள், அந்த உப்பு படிஞ்சதெல்லாம் வந்து நல்லா வந்துடும். நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம கழுவுனதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்கூடாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா உட்காந்துக்கிட்டே வந்து நீங்கள் ஒரு கீழே ஒரு ஸ்டூல் போட்டுட்டு நல்லா கீழெல்லாம் நல்லா இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு நல்லா அந்த தண்ணி வந்து படுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஸ்ப்ரே வச்சு அடிச்சு விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக துடைக்கிறதுக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நல்லா கீழே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு நம்ம கீழே வந்து நின்றுக்கிட்டே துடைக்க முடியாது. அதனால் நல்லா கீழே ஒரு ஸ்டூலை போட்டு நல்லா வந்து அந்த கரையெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டைல்ஸில் வந்து எல்லாமே வந்து லிக்விடை இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. இது போல் பக்கெட்டில் நிறைய தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பக்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியை வந்து இது மேலே வந்து ஊற்றி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கெல்லாம் வந்து தானாக வந்துடும். பாருங்கன்னா ஊற்ற வந்து அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகுது. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். முன்னாடி வந்து ரொம்ப கரையாக இருந்துச்சு, இப்போ தண்ணி ஊற்றவும் நல்லா வந்து சூப்பராக வந்து கரையெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ சிங்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க. இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, மிக்ஸி எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறோம்.
இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம கிச்சன் டைல்ஸுக்கு கீழே வந்து தரையெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஸ்வைப்பை வந்து இது போல் தண்ணியில் நனைச்சி நல்லா காய வச்சுட்டிங்கன்னா அது ஒரு வெயிலில் காய போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். நமக்கு அடுத்த தடவை கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அதாவது ஸ்க்ராட்ச் பிரைட் ஸ்வைப்பு ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி கிச்சன் கிளீனர் வச்சு எப்படி கிச்சன்